வணக்கம். இந்த வீடியோவில் நாம் புளோட் சுந்தரம் அவர்கள் புலிகள் இயக்கத்திலிருந்து எப்படி பிரிந்து சென்று புளோட் அமைப்பை உருவாக்குகிறார் என்பதையும், சுந்தரம் அவர்களை புலிகள் ஏன் அழித்தனர் என்பதையும், புளோட்டின் முக்கிய தலைவர் சந்திதியார் அவர்களை உமா மகேஸ்வரன் ஏன் எதற்கு போட்டு தள்ளினார் என்பதையும், காந்தியம் அமைப்புக்குள் புளோட் அமைப்பு எப்படி ஊடுருவியது என்பதையும், புளோட் அமைப்பினர் டேவிட் ஐயா அவர்களையே ஏன் போட்டு தள்ள பார்த்தனர் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1979-80 காலப்பகுதியில் புலிகள் இயக்கம் பிளவுபடுகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்பொழுது ஒரு பக்கம் தலைவரும் இன்னொரு பக்கம் சுந்தரமும் தனித்தனி குழுவாக பிரிந்து நின்றனர். 1978ஆம் ஆண்டே வெளியேற்றப்பட்ட உமா மகேஸ்வரன் அவர்களை அழிக்க தலைவர் சுந்தரம் அவர்களை நியமித்ததாகவும், ஆனால் சுந்தரம் அவர்கள் உமா மகேஸ்வரன் அவருடன் ரகசியமாக கூட்டு சேர்ந்து புலிகள் இயக்கத்தை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தார் என்பது பின்பு தெரிய வருகிறது. சுந்தரம் அவர்கள் தலைமையில் பிரிந்து சென்ற குழு தங்களை புதிய பாதை என்று அழைத்து கொண்டது. அது மட்டுமல்ல, இவ்வாறான ஒரு அமைப்பு இருப்பது வெளியில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இயங்கினர். ஆனாலும் போராளிகள் மட்டத்தில் இந்த குழுவை பற்றி பலருக்கு தெரியும். இவர்கள் தங்களை உண்மையான புலிப்படை என்றும் அடையாளப்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய பாதை பத்திரிகையில் புலிகள் பற்றி தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாகவும், அதே போல புலிகளின் ஆயுதங்களையும் சுந்தரம் அவர்கள் கொடுக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் புலிகள் பல தடவை இந்த குழுவை பகிரங்கமாக எச்சரிக்கையும் செய்திருந்ததாக புலிகள் கூறியிருந்தனர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 1977ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பின் ஈழத்திற்கு வந்த மலையக தமிழர்களுக்கு உதவ டேவிட் ஐயா அவர்களும் டாக்டர் ராஜசுந்தரம் அவர்களும் காந்தியம் என்ற அமைப்பை உருவாக்கி வவுனியாவிலும் மட்டக்களப்பிலும் மலையக தமிழர்களை குடியமர்த்துவது உட்பட பல மக்கள் தொண்டு சேவை செய்து வந்தனர். இதை பார்த்த தமிழ் அரசியல்வாதிகள் சற்று அஞ்சினர். அதாவது இந்த காந்திய அமைப்பு ஒருவேளை அரசியல் கட்சியாக மாறிவிடுமோ என்ற ஐயம் அவர்களிடம் எழுந்தது. ஆனால் டேவிட் ஐயா மற்றும் ராஜசுந்தரம் அவர்களுக்கு காந்தியம் அமைப்பை முழுக்க ஒரு மக்கள் தொண்டு அமைப்பாக முன்னெடுத்து செல்வதுதான் திட்டமாக இருந்ததை ஒழிய அதை அரசியல் கட்சியாக மாற்றும் எந்த எண்ணமும் அவர்களிடம் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. இதே காலகட்டத்தில் தான் புளோட் அமைப்பில் சந்திதியார் அவர்கள் இணைகிறார். சந்திதியார் அவர்கள் தமிழ் இளைஞர் பேரவையில் செயலாளராக இருந்தவர். இவரை புளோட் அமைப்புக்குள் சுந்தரம் அவர்கள் தான் கொண்டு வந்தாராம். இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் புளோட் அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை செயல்படுத்தினர். புளோட் அமைப்பை உருவாக்கியது சூழிபுரம் என்ற சொல்லுக்கும் புளோட்டின் கோட்டை சூழிபுரம் என்று சொல்வதற்கும் இவரும் ஒரு முக்கிய காரணம். ஏனெனில் யாழ் சூழிபுரத்தை சேர்ந்த இவர் ஆரம்ப முதலை களப்பணியில் தீர்வாக செயல்பட்டார். புளோட் அமைப்பின் அத்திவாரத்தை வலிமையாக்கிய, அதனை பலமான ஒரு அமைப்பாக உருவாக்கிய முக்கிய நபர்களில் இவரும் ஒருவராவார். புளோட் அமைப்பில் சந்திதியார் எந்த அளவுக்கு முக்கியமானவராக இருந்தார் என்பது அவர் வகித்த பதவிகளை பார்த்தாலே புரியும். அதாவது அவர் புளோட் அமைப்பின் அரசியல் துறை செயலாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் தமிழ் போராளி இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட முதல் வானொலி, அதாவது தமிழீழத்தின் குரல் வானொலி சேவையின் பொறுப்பாளராகவும் புதிய பாதை பத்திரிகை ஆசிரியர்களில் ஒருவராகவும் இருந்தார். புளோட்டின் ஒரு பிரிவுதான் காந்தியம் அமைப்பு என்றும் பலர் நம்புகின்றனர். ஆனால் அப்படி கிடையாது. புளோட் சந்திதியார் அவர்கள் ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டுகிறார். அதாவது புளோட் அமைப்பின் உறுப்பினராக இருந்து கொண்டே இவர் காந்தியம் அமைப்பிலும் சேர்ந்து இயங்குகிறார், மக்களுக்கு சேவை செய்கிறார். அதேவேளை வேறு புளோட் உறுப்பினர்களையும் காந்தியம் அமைப்புக்குள் கொண்டு வருகிறார். இவர்கள் ஒரு ஆயுத குழுவை சேர்ந்தவர்கள் என்று ஆரம்பத்தில் டேவிட் ஐயா அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இளைஞர் குழு காந்தியம் அமைப்போடு இணைந்து தொண்டு செய்கிறது என்று காந்தியம் அமைப்பினர் நினைத்தனர். ஒரு கட்டத்தில் புளோட் அமைப்பினரை காந்தியம் அமைப்புக்குள் கொண்டு வந்திருந்த சந்திதியார் அவர்கள் இப்பொழுது காந்தியம் அமைப்பில் இருந்த இளைஞர்களை புளோட் அமைப்புக்குள் இழக்க ஆரம்பித்தார். இதனால் ஒரு கட்டத்தில் காந்தியம் அமைப்பும் புளோட் அமைப்பும் ஐக்கியமாகிவிடுகின்றனர். மக்கள் சேவை ஊடாக புளோட் அமைப்பினர் காந்தியம் அமைப்பை தங்கள் தலைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டனர். இந்த நிலையில்தான் தங்கள் எச்சரிக்கைகளையும் மீறி புலிப்பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாலும் தங்கள் ஆயுதங்களையும் தர மறுத்ததாலும் சுந்தரம் அவர்களை போட்டு தள்ள புலிகள் முடிவு செய்தனர். 1982ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி யாழ் வெலிங்டன் திரையரங்குக்கு முன்பாக இருந்த சித்ரா அச்சகத்தின் அருகில் அவரை எதிர்பார்த்து ஒரு துப்பாக்கி காத்திருக்கிறது. அங்கிருந்தான் புதிய பாதை பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது. அங்கு சுந்தரம் அவர்கள் அடிக்கடி வந்து ஆக்கங்களை கொடுப்பதும் அச்சிடப்பட்ட ஆக்கங்களை சரிபார்ப்பதும் போன்ற வேலைகளில் ஈடுபடுவார். அன்றும் அப்படிதான் ஆகங்களை சரிபார்த்து கொண்டிருந்தார் சுந்தரம் அவர்கள். அப்போது அங்கு காத்திருந்த அந்த துப்பாக்கியுடன் ஒருவர் அச்சகத்தின் உள்ளே வந்தாராம். அவரை பார்த்து சுந்தரம் அவர்கள் புன்னகைத்ததாக கூறப்படுகிறது. அதாவது சுந்தரம் அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஆளை தான் புலிகள் அனுப்பி வைத்தனர். அவர் சடக்கென துப்பாக்கியை எடுத்து சுந்தரம் அவர்களை சுட்டு தள்ளுகிறார். புளோட் புதிய பாதையில் புலிகளை விட துல்ஃப் பற்றி அதிக விமர்சனம் வைத்ததால் அமிர்தலிங்கம் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பெயரில் புலிகள் சுந்தரம் அவர்களை
அச்சகத்தின் உள்ளே போட்டு தள்ளினர் என்றும் புளோட் கூறியது. ஏனெனில் யாழில் வேறு எந்த அச்சகமும் இவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற நோக்கில்தான் அச்சகத்தின் உள்ளே வைத்தே சுந்தரம் அவர்கள் அளிக்கப்பட்டார் என்றும் புளோட் கூறியது. புலிகள் அமிர்தங்கம் சேர்ந்து இதனை செய்தார்களா அல்லது இது புலிகளின் தனிச்சான முடிவா என்பது தெரியவில்லை. ஆனால் ஈழாயுத போராட்ட வரலாற்றில் ஒரு தமிழ் அமைப்பு இன்னொரு அமைப்பின் உறுப்பினரை அளித்த முதல் சம்பவம் அதுதான். ஒருவேளை தலைவர் கட்டளையை ஏற்று புலி போராளியாக இருந்த சுந்தரம் அவர்கள் உமா மகேஸ்வரன் அவர்களை போர் தள்ளியிருந்தாலும் அப்பொழுது உமா மகேஸ்வரன் எந்த அமைப்பில் இல்லாததால் அது தனி மனித அழிப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த சம்பவம் அப்படி இல்லை. சுந்தரம் அவர்களது அழிவுக்கு புலிகளை பழி வாங்க புளோட் அமைப்பு 2 அப்பாவி தமிழ் இளைஞர்களை அழித்து விடுகிறது. அதாவது புலி ஆதரவாளர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு அளவெட்டியை சேர்ந்த இறைக்குமாரன் மற்றும் அவரது நண்பர் ஊமைக்குமாரன் ஆகிய இருவரையும் புளோட்டின் சந்ததியார் குழு அழித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சுந்தரம் அழிப்பு சம்பவத்திற்கு பின் தான் புளோட் என்ற பெயருடைய அமைப்பு பற்றி வெளியுலகிற்கு தெரிய வருகிறது. இதனால் புளோட் மற்றும் புதிய பாதை உறுப்பினர்கள் பற்றிய தகவல்களை இரகசிய போலீசார் தீவிரமாக திரட்ட ஆரம்பித்தனர். எனவே புளோட் முக்கியஸ்தர்கள் பலர் தலைமறைவாக வேண்டிய நிலை உருவானது. அப்பொழுதுதான் மட்டக்களப்பை சேர்ந்த வாசுதேவா அவர்கள் புளோட் அமைப்பில் வந்து இணைகிறார். சந்ததியார் அவர்களைப் போலவே தமிழ் இளைஞர் பேரவையில் உறுப்பினராக இருந்தவர் வாசுதேவா அவர்கள். பலர் உமாமகேஸ்வரன் அவர்கள் தொடக்கம் முதலே புளோட் தலைவராக இருந்தார் என்று நினைப்பதுண்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் இருந்த புளோட் மத்திய குழுவில் இவரும் ஒரு முக்கியஸ்தராக இருந்தார். அதன்பின் படிப்படியாக மற்றவர்களை ஓரம் கட்டி புளோட் அமைப்பு தலைவராகிறார். இவ்வாறு தான் ஒரு கட்டத்தில் சந்ததியார் உமா மகேஸ்வரன் என்ற குழுவாதம் புளோட்டில் உருவாக தொடங்கிய போது உமா மகேஸ்வரன் தந்திரமாக சந்ததியாரை ஓரம் கட்டிவிட்டார். அதாவது அவர் தனது கட்டுப்பாட்டில் இருந்த புலனாய்த்துறையை பயன்படுத்தினார். புளோட் புலனாய்த்துறை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்த ஒரு கொலைக்கார கூலிப்படை பிரிவாக இயங்கவிட்டார் உமா மகேஸ்வரன் அவர்கள். அதாவது உமா மகேஸ்வரன் கட்டுப்பாட்டில் உள்ள பிரிவு என்றால் யாரும் அவர்களை கேள்வி கேட்க முடியாத நிலை. இதனால் அதில் இருந்த சந்ததியார் ஆதரவாளர்கள் கூட உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டனர். அதாவது புளோட் அமைப்பில் உமா மகேஸ்வரன் அவர்களது நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த புலனாய்வுத்துறை, அதாவது சுந்தரம் படை என்னும் அராஜக கும்பலால் நடத்தப்படும் சொந்த புளோட் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மற்ற தமிழ் அமைப்பு உறுப்பினர்களையும் மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்து அழிப்பது, நிர்வாக சீர்கேடு போன்றவற்றை எதிர்த்து பேசியதால் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கும் சந்ததியார் அவர்களுக்கும் இடையே விரிசல் அதிகரித்து கொண்டே போனது. 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரையிலான காலகட்டத்தில் புளோட் அமைப்பு மட்டும் 250க்கும் மேற்பட்ட சொந்த உறுப்பினர்களையே இந்தியாவில் வைத்து அளித்ததாக ராவிடம் கணக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது அந்த புளோட் உறுப்பினர்களின் குடும்பத்தாரும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இவர்கள் இந்தியாவில் முகாமில் இருப்பதாக நினைத்து கொள்வர். அதே போல இவர்களின் சக புளோட் உறுப்பினர்கள் தங்கள் தோழர்கள் ஈழம் திரும்பிவிட்டதாக நினைத்து கொள்வர். ஆனால் சுந்தரம் படை இவர்களை நடுக்கடலில் வீசிவிட்டு சென்று விடுவர். உமா மகேஸ்வரன் அவர்களது அராஜக செயல்பாடுகள் சந்ததியார் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அமைப்பில் உமா மகேஸ்வரன் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டதால் சந்ததியார் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் உமா மகேஸ்வரன் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் சந்ததியார் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில்தான் 1984ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் புளோட் அமைப்பிலிருந்து விலகி இருக்க முடிவு செய்கிறார். இந்த நிலையில்தான் நாம் ஏற்கனவே பார்த்த சூலிபுரம் சம்பவம் பற்றி வீடியோவில் குறிப்பிட்ட சூலிபுரம் சம்பவம் நடக்கிறது. இதன் பின் புளோட் அமைப்பில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குழுவாதம் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிக்கிறது. 1985ஆம் ஆண்டின் மத்தியில் புளோட்டின் ஒரு மத்திய குழு கூட்டம் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு பின் பல புளோட் முக்கியஸ்தர்கள் புளோட் அமைப்பை விட்டு விலகி சென்று விட்டனர். இவர்களில் பலர் ஒரு குழுவாக சேர்ந்துதான் தீப்பொறி என்ற அமைப்பை உருவாக்கியிருந்தனர். இதற்கு சந்ததியார் அவர்கள்தான் காரணம் என்று உமா மகேஸ்வரன் அவர்கள் நினைத்தார். சந்ததியார் தலைமையில் புளோட் 2ஆக பிரிந்துவிடும் என்று பயப்பட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் தீப்பொறி குழுவை சேர்ந்தவர்கள் சந்ததியார் அவர்களை தளம் திரும்ப சொல்லி கேட்டதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் தளம் திரும்பி வேலைகளை ஆரம்பிக்கப் போவதாகவும் அவர் கடிதம் எழுதியிருந்ததாகவும் இந்த தகவல் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு தெரிந்துவிட்டதாகவும் இதனால் சந்ததியார் தளம் திரும்பினால் புளோட்டில் தனது தலைமைக்கு நிச்சயம் சவால் விடுப்பார் என்று உமா மகேஸ்வரன் அவர்கள் பயந்திருக்க வேண்டும். எனவே சந்ததியார் ஈழம் திரும்பும் முன்பே அவரை இந்தியாவிலேயே அழித்துவிட முடிவெடுக்கிறார் உமா மகேஸ்வரன் அவர்கள். இந்த பணியை வழக்கம் போல சங்கிலி, அதாவது புளோட் உளவு பிரிவிடம் ஒப்படைக்கிறார். 1983ஆம் ஆண்டு நடந்த மட்டக்களப்பு சிறை உடைப்பு பற்றி வீடியோவில் நாம் பார்த்தது போல டேவிட் ஐயா தப்பி இந்தியா வந்ததாக குறிப்பிட்டிருந்தோம். அதே போல புளோட்டிலிருந்து விலகிய சந்ததியார் அவர்களும்
சென்னைக்கு வந்து விடுகிறார். டேவிட் ஐயா அவர்களும் சந்ததியார் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று டேவிட் ஐயா அவர்களை சென்னையில் வைத்து சாக்கில் மூட்டை கட்டி கடத்தி விடுகிறது. அவரை கடத்தி கொண்டு செல்லும் போது அந்த வாகனத்தின் டிரைவர் டேவிட் ஐயா அவர்களின் குரலை அடையாளம் கண்டு விடுகிறார். அதன்பின் அந்த குழு டேவிட் ஐயா அவர்களை அண்ணா நகரில் இருந்த ஒரு மயானத்தின் அருகில் இறக்கிவிட்டு சென்று விடுகின்றனர். அன்று அவரை கடத்தியது புலனாய்வுத்துறை, அதாவது சுந்தரம் படைக்குழு. ஆனால் சந்ததியாருக்கு பதிலாக ஆள் மாறி டேவிட் ஐயாவை கடத்திவிட்டதாக கூறப்படுகிறது. அன்று மட்டும் அந்த டிரைவர் டேவிட் ஐயாவின் குரலை அடையாளம் காணவில்லை என்றால் புளோட் குழு அன்று அவரையும் போட்டு தள்ளி இருக்குமாம். அதன்பின் டேவிட் ஐயா அவர்கள் அந்த குழு தனக்காக வரவில்லை என்றும் அது உனக்காக தான் வந்தது என்று சந்ததியார் அவர்களிடம் கூறி அவரை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். அதனால்தான் என்னவோ சென்னை அண்ணா நகரில் இருந்த சந்ததியார் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தது போல தெரிகிறது. எனவே புளோட் குழு அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை பிடித்து அவரை மிரட்டி அவர் ஊடாக அவருக்கு ஃபோன் செய்து 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று குறிப்பிட்ட இடத்திற்கு அவரை வரவழைத்து கடத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் யாழில் இருந்த புளோட் அமைப்புக்குள் சிலர் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு எதிராக பேசினாலும் அவரை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும் நிலையில் யாரும் இல்லை. அல்லது அந்த நிலையில் யாரையும் உமா மகேஸ்வரன் சங்கிலி இருவரும் விட்டு வைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இங்கு தமிழ்நாட்டில் டேவிட் ஐயா அவர்கள் அருகில் இருந்த போலீஸ் நிலையத்தில் சந்ததியார் அவர்கள் காணாமல் போனதாக புகார் கொடுக்கிறார். இது தமிழ் ஆயுத அமைப்பு ஒன்றின் உட்பிரச்சனை என்பதாலோ என்னவோ முதலில் போலீசார் அவரது புகாரை வாங்க மறுத்ததாகவும், ஆனால் டேவிட் ஐயா அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்து புகார் வாங்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பேரில் சந்தேக நபர்களாக கிட்டத்தட்ட 8 புளோட் உறுப்பினர்களை சென்னை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வந்தனர். இதேவேளை இதை பற்றி அறிந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் மாணவர் அமைப்புகளும் சந்ததியார் அவர்களை புளோட் அமைப்பு விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் இவ்வாறான எந்த கோரிக்கையும் உமாமகேசன் அவர்களை சற்றும் பாதிக்கவில்லை. ஒரு படி முன்னாடி சென்று உமாமகேசன் அவர்கள் அமிர்தலிங்கம் அவர்களுடைய உதவியுடன் தமிழ்நாட்டு அமைச்சர் ஒருவர் ஊடாக சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த 8 புளோட் உறுப்பினர்களை விடுதலை செய்தது மட்டுமல்லாமல் சந்ததியார் காணாமல் போன வழக்கின் விசாரணையையும் நிறுத்திவிடுகிறார். 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்று கடத்தப்பட்ட சந்ததியார் அவர்கள் சில நாட்களுக்குள்ளேயே சித்திரவதை செய்யப்பட்டு சுந்தரம் குழுவால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.